ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆலினாள் தமிழச்சி. இன்னைக்கு நான் ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாழ்க வளமுடன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன என்ன ப்ளசண்ட்டான குட் வைப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, என்ன வார்த்தையை வந்து சொன்னால் நம்மளுக்கு வந்து குட் வைப் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து இதை யோசித்தேன். அப்போது வாழ்க வளமுடன் சொன்னால் நம்மளும் நல்லா இருப்போம், ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால வேண்டி நான் வந்து இந்த வேர்டை சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம வீடியோவை. இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, தோசை, கார சட்னி, அந்த கார சட்னியில தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஆனியன் போண்டா ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கூடவே மேட்சாக வந்து டீ வந்து செய்ய போகிறேன். இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து செஞ்சுட்டு நம்ம இப்போ காலையில் வந்து சாப்பிட போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறோன்றதை. இதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. சிம்பிளான முறையில் செய்கிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன், வெங்காயம், தக்காளி வந்துட்டு நம்ம நிஞ்சால போட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணிப்போம். ஏன்னா நிஞ்சால போட்டு மேஷ் பண்ணோம்னா நல்லா நல்லா வரும். வந்து மேஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து போண்டா செஞ்சுக்கலாம். இந்த கடாயில் வந்துட்டு நம்ம வெங்காய சட்னி, அதாவது கார சட்னி, அது வெங்காய சட்னி எப்படி வேணா சொல்லலாம். கொஞ்சம் வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதுலயே போட்டுக்கலாம். இது இந்த சைட்லயும் வந்துட்டு கேப் இருக்கு. இதுல வந்து இதுலயே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மசாலா பெட்டி வந்துட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டோன்னே லாஸ்ட்ல இது காமிக்கிறேன். நான் வந்து புதுசா வந்து மசாலா பெட்டி வாங்கினேன். அதுல என்னென்ன போட்டு வச்சிருக்கேன் என்னன்றது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். எனக்கு பாக்ஸ்ல எல்லாம் கருவேப்பிலை போட்டு வச்சா ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் அப்படியே வச்சுப்பேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இதுலயே வந்து வரமிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம்.
அடுத்தது போண்டாக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் வந்துட்டு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு இதில் நான் ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது மூணுத்தையும் வந்து இதில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வந்து கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து மைதா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதான் வந்து ஃப்ளஃபியாக வரும், நல்லா இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மைதா கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் தான் போடலாம் மைதா. இது வந்து இந்த கார சட்னி கொதிக்கட்டும் நல்லா. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். ஆயில் கட் பண்ணி ஊற்றலை, ஆயில் கட் பண்ணி ஊற்றணும். இப்போதைக்கு கோல்டு வின்னரில் தான் செய்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில். இதுவும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாகிடக்கூடாது, அதனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் வந்து சும்மா லைட்டா, ரொம்ப போட போறதில்ல. கொஞ்சமா போட்டிருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல வர்றதுக்காக போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து நல்லா லூஸாக பிசையணும். அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். லூஸாக பிசைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து என்ன சேர்த்துக்கலாம்னா, இது வந்து அரிசி மாவு வந்துட்டு இல்லை, அரிசி மாவு இல்லாததுக்கு நம்ம வந்து இட்லி மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் போட்டு நம்ம அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், இட்லி மாவு போட்டால் கிறிஸ்பியாக வரும், அதுக்காக வேண்டி கொஞ்சம் அதையும் போட்டேன்.
அடுத்து தோசைக்கு மாவு வந்துட்டு இட்லிக்கு வச்சிருந்தேன், கெட்டியா வச்சிருந்தேன். மாவு தண்ணி ஊற்றி கரைக்கல. இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி, தோசை ஊற்ற பொருள், அதனால தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா அது டேஸ்டா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த கரண்டி இதுல தான் வந்துட்டு நம்ம இந்த போண்டா எடுக்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி. நம்ம சில பேருக்கு தெரியாதவங்க இதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சுருவாங்க. தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஒரு மோட்டிவேட் இதெல்லாம். அதனால வேண்டி நான் எனக்கு தெரிஞ்சு ஆனியன் போண்டாவை செய்கிறேன். அதுக்கு கார சட்னி ப்ளஸ் அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை எல்லாமே செய்ய போகிறேன். தோசை, சட்னி, ஆனியன் போண்டா, டீ, இதுதான் நம்ம இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோம் காலையில. அப்பா, இது பாருங்க, இதோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு. இந்த போண்டா, ஆனியன் போண்டா, இந்த செகண்ட் போட்டிருக்கோம். இதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுறதுக்கு சரியா இருக்கும், தோசை சுட்டுக்கலாம். இடையில இடையில வெளியில கிளம்புறல்ல, அது வந்து இந்த நம்ம வேர்வை ஒரே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கா, அதனால வேண்டி போயிட்டு தொடச்சிட்டு வரேன். சாதாரணமாகவே எனக்கு ஏசியில் இருக்கும் போதே கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பத்தாத்துக்கு ஏசி, ஃபேன் எதுவுமே இல்லை. கிச்சனில் ஃபேன் இருக்கு, ஆனால் வந்து போட்டால் நமக்கு ஸ்டவ் வந்து எரியாதுன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால இதை கடகடன்னு செஞ்சுட்டு ஓடிடுவோம். சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு, கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கும் இந்த போண்டாக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து கார சட்னி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து தோசை வந்து விட்டுக்கலாம். சின்ன தட்டில் பத்தலை, நம்ம இதுலேயே போட்டுருவோம் எல்லாத்தையும். இதோ போண்டா வந்து செஞ்சாச்சு, ஆனியன் போண்டா. இந்த மாதிரி எண்ணெய்ங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸில் தெரிச்சிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஓட்டையா ஆயிடுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். எண்ணெய் கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்துட்டு இதோ குக்கரில் வந்துட்டு இதோ கையில் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு காயம் வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த சைடு இந்த தக்காளின்ற கார சட்னியை வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம். ஒரு சைடுல வந்துட்டு டீ போட்டுப்போம். எனக்கு தோசை நல்ல பெருசா முறுக்கலா இருக்கணும். அதாவது மசால் தோசை. நம்ம மசால் தோசை தானே முறுக்கலா வேணும்னு கேட்போம். முறுக்கலா வேணும்னா தோசை மசால் தோசை தான் அது. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் டப்பா வாங்கினேன். அப்புறம் வந்து ஸ்டீல்ல வந்து ஒரு சில்வர்ல ஒரு ஆயில் டப்பா வாங்கினேன். 2 வாங்கினேன். அப்புறம் இன்னொரு மாடல்ல வந்து வாங்கினேன். எதுவுமே வந்து எனக்கு இங்க செட் ஆகல. எல்லாமே வந்துட்டு எண்ணெய் வந்து சைட்ல வழியுது. அதனால பார்த்துட்டு இருக்கேன் எதுனா நல்ல அழகான ஒரு எண்ணெய் எல்லாம் சைட்ல வராம ஓரளவுக்கு வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு அமேசான்லயும் பார்த்துட்டு இருக்கேன். நான் டிமார்ட்லயும் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டு நான் எல்லா ஆயிலையும் அதுல போட்டுருவேன். ஏன்னா இப்போ வந்து எல்லா டப்பாவும் இருக்குது. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு எனக்கு அது சைட்ல வருதுன்றதால காரணத்துல நான் அதை பயன்படுத்தல, எடுத்து வச்சுட்டேன். ஒரு சைட்ல டீ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டீ போட்டுட்டு ஸ்ட்ராங்கான டீ ஒன்று ரெடி பண்ணிட்டு அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தோசை சுட்டோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஏன் இந்த தேன் எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து நான் வந்து கொஞ்ச நாளா நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் டீ. ஆனா நாட்டு சர்க்கரையில வந்துட்டு ஏதோ கட்டியெல்லாம் ஏதோ வருது. எனக்கு பிடிக்கல. அது கல் மாதிரிலாம் இருக்குது. அதனால எனக்கு பிடிக்கல நாட்டு சர்க்கரை. அதனால வேண்டி இப்போ தேன் ஊற்றி டீல வந்து தேன் போட்டு சாப்பிட்றேன். சர்க்கரைக்கு பதில், நாட்டு சர்க்கரைக்கு பதில் நான் வந்து தேன் போட்டு டீ சாப்பிட்றேன். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குது டீ. நாட்டு சக்கரை இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து பிடிக்கல. இது வாங்கி நான் போட்டு வைக்க பாருங்க. மிச்ச பேர் சாப்பிட்றதாவும் சாப்பிட்டேன் வீட்டுல.
எனக்கு பிடிக்கல, நான் வந்து தேன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ அழகான சுட சுட மசால் தோசை ரெடி. தேனதோ தேன் போட்டாச்சு. இதுல வந்து நம்ம டீ வடிகட்டிக்கலாம். அடியில தேன் கரையிறது நல்லா அழகா இருக்கு. தேன் டீ, இதுக்கு பேர் வந்து நம்மளா வச்சுக்கலாம் தேன் டீ. ஏன்னா தேன் போட்டு குடிக்கிறதால தேன் டீ. ஓகே, டீ தயாராகிடுச்சு. இதோ இதை எடுத்து வச்சுட்டேன். தோசை இது ஒரு கிறிஸ்பியா இருக்கு, நல்ல சவுண்டு பார்த்தாலே தெரியும். நான் வந்து இதுல ஒரு போண்டா நிறையாவே செஞ்சிருக்கேன். நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு, இங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நிறையவே செஞ்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவேன், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சுட்டேன். நானா இன்னும் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவேன். இப்போ நம்மளுடைய டிஷ் வந்து கார சட்னி, 2 மசால் தோசை வச்சிருக்கேன், ஆனியன் போண்டா வச்சிருக்கேன், இதோ டீ, தேன் டீ. இதை வந்து நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெனுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் ஒண்ணு, காலையிலே வந்து செஞ்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, முடியல. அதனால காலையில வந்து செஞ்சிருங்க. புத்துணர்ச்சியா இருக்கும் போதே நம்ம சமையல் வேலையை நம்ம வெற்றிகரமா முடிச்சிடலாம். வாங்க இதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். போண்டா, ஆனியன் போண்டாக்கும் சூப்பரா இருக்குது. கார சட்னி ரொம்ப அசத்தலா இருக்குது, அருமையா இருக்குது. இதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குது. இதை போயிட்டு நான் கொடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சு சாப்பிட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இந்த அஞ்சரை பெட்டி வந்து இந்த மளிகை சாமான் வந்துட்டு போட்டு வைக்கிற இது வந்து நான் இப்ப புதுசா வந்து வாங்கினேன். இது வந்துட்டு 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 1 2 3 4 5 6 பாக்ஸ் இருக்கு. ஒரு லேயர்ல 6 பாக்ஸ் இருக்கு ஒரு ஃப்ளோர்ல. ஃபர்ஸ்ட், செகண்ட், கிரவுண்ட், இந்த மாதிரி 3 ஃப்ளோரு நல்லா இருக்குது. இது வந்துட்டு நான் இன்னும் இந்த ரெண்டுத்துல மட்டும் வந்து ரெண்டுத்துல மட்டும் இன்னும் எதுவும் போடல. இனிமேல் தான் வந்து அதை யோசிச்சு என்ன பண்ணணும்னு. இதுலலாம் வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன், என்னென்ன நம்ம யூஸ் பண்றோன்றதை ஃபில் பண்ணிட்டேன். பாருங்க, எல்லாமே வந்துட்டு நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்.
இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இடம் வந்து நம்மளுக்கு அடைக்காமல் இருக்குது. இடம் வந்து நிறைய தேவையில்லை. சின்ன அழகாக இதில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் ஒன்று வாங்கி வைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து நேத்திக்கு முன்னால் தான் வந்தது. இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு இது ஒன்று ஃப்ளவர் வாஷ் ஒன்று வாங்கி வைக்க போகிறேன். வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கிச்சனுக்கே ரொம்ப வந்து அடக்கமாக இருக்குது. இடம் வந்து சிக்கனமாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை வந்துட்டு நான் எவ்வளோ வாங்கினேன் என்னன்றதை நான் வந்துட்டு இந்த வீடியோலேயே நான் போடுறேன். நான் வந்துட்டு இங்கே இயற்கையாக வந்து இந்த லவ் பேர்ட்ஸு, பறவைங்க, செடி இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து நான் வந்து இயற்கையாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன டிஃபன் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுனா ஆனியன் போண்டா, அப்புறம் கார சட்னி, அப்புறம் வந்து தோசை இது. அதுக்கப்புறம் வந்து டீ, தேன் போட்டு கலந்த டீ. இது நான் வந்து நாட்டு சக்கரை போடல, எனக்கு அது பிடிக்கல. நாட்டு சக்கரை போட சாதா சக்கரையும் போட பிடிக்கல, வெள்ளை சக்கரையும். அதனால இது வந்து தேன் போட்டு எடுத்து வந்திருக்கேன். தேன் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையாக அப்படியே காற்று, சில்லு காற்று வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பிடிச்ச விஷயம், நான் இந்த மாதிரி டிஃபன் காரம் தொட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தோசை சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு அந்த காரத்துலேயும் எனக்கு டீ சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரம் வந்து அந்த நாக்கில் இருக்கும்போதே செமையாகுது. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் தமிழச்சி சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து மேலே வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் நீங்கள் வாட்ச் பண்ணலாம்.